Thank you for all the witnesses. I'm sure great things, God has great plans for each one of us and He'll work in our lives. Okay, இப்போ Sabbath School மூவ் பண்ணலாம். I think Sabbath School முடிக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். So church has to be ready. I think everything is going to be postponed. So let's be ready for that also and go on. 10:45, what time? Yeah, at least by 11:30 we'll try to close. Okay. Huh? Yes. And all have to hold on their hunger also today. Yeah, respective classes nadakum. So please move to your respective classes. Check. Sabbath School books pastor distribute பண்ணாங்க. Anybody else needs it? It is there. Huh? Yeah, so Tamil and Kannada இங்கே இருக்கலாம். Okay. So start பண்ணமுனால let's have a word of prayer. I request Shobha to offer the prayer. Merciful and Father, thank you for this time. Thank you for the Sabbath, Lord. Thank you for all the showers of blessings that you're showering upon each and every one of us, Lord. And thank you for the witness, Lord. And be with each and every person, Lord. And you bless them, Lord. Their needs and requirements, we submit everything in your hands, Lord. And this time as well, Lord, as we go through the lessons, Lord, give us the understanding that we need, Lord, the wisdom that is required, Lord. And let us open up our hearts, Lord, and mind to receive what is being discussed and implement the same in our lives, Lord. Thank you for this time, and be with Samson as well as he'll be teaching the lesson. Bless him, Lord. Let your words be spoken and your name be glorified. We ask these blessings in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Okay. Last quarter எந்த புக்கை படிச்சுட்டு இருந்தோம்? ஜான். ஓகே, யா. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க். ஓகே, இன்னும் பின்னாடி போக வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த குவார்ட்டர் எதை படிக்க போகிறோன்னா காட்ஸ் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, காட்ஸ் லவ் அண்ட் ஜஸ்டிஸ், கடவுளுடைய அன்பையும் அவருடைய நீதியை பற்றியும் நம்ம இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். 13 lessons இருக்குது. 13 lessons ஆன் காட்ஸ் லவ், கடவுளுடைய அன்பை பற்றி 13 lessons படிக்க போகிறோம். So just as an introduction of this lesson, in fact இப்போ இன்னைக்கு நிறையா டெஸ்டிமனிஸ் கேட்டோம். 31st கேட்டுட்டு வந்துட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்குது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது, அந்த கஷ்டத்துலேயும் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் கடவுளுடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கணுன்னா இந்த லெசனுடைய இன்ட்ரடக்ஷன், ஓகே, இந்த புக்குடைய இன்ட்ரடக்ஷன், இன்னைக்கு லெசன் இல்லை, இந்த புக்குடைய இன்ட்ரடக்ஷனில் நிறைய questions எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கடவுளுடைய அன்பு, வாட் இஸ் காட்ஸ் லவ் நெட்டு நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னா எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆன்சர். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும், சேம் ஆன்சராக இருக்காது. வாட் இஸ் காட்ஸ் லவ் நெட்டு கேட்டோன்னா, ஸோ அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நெட்டு. ஆனால் கடவுளுடைய அன்பை வந்துட்டு நம்ம பைபிளில் கடவுள் எப்படி ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சப்போஸ் காட்ஸ் லவ் மஸ்ட் பி ஏர்ன்ட் ஆர் மெரிட்டட்னு நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு கடவுளுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்காக ஏதாவது செய்யணும், செஞ்சால் தான் கடவுளுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி தான் போவோம் இல்லையா? ஸோ இல்லை கடவுள் கோபமானவர், எப்போ பார்த்தாலும் கோபத்தில் இருப்பார்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு என்னென்னா கடவுளுடைய அன்பு, ஹவு டஸ் த பைபிள் ரிவீல் காட்ஸ் லவ், அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்.
ஓகே, இன்ஃபேக்ட் இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் காட்ஸ் லவ். இப்போ இந்த குவார்டர் ஃபுல்லாக ஐ திங்க் எல்லாரும் நிறையா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கஷன். ஏன்னா ஆஸ் எ கிறிஸ்டியன் நம்மளுடைய ஃபவுண்டேஷனே என்ன? காட் இஸ் லவ். காட் இஸ் லவ். அதுதான் அந்த ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனில் தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசலாம். ஆனால் இதுலேயும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கலாம். கடவுளுடைய அன்பை பற்றி பேசணுன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருக்கலாம். இங்கே நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்கிறாங்க. டஸ் காட்ஸ் லவ் ஒன்லி கிவ் பட் நெவர் ரிசீவ்? கடவுள் வந்துட்டு அன்பை வந்து வெறும் கொடுத்துட்டே இருப்பார், ஆனால் ஒன்றுமே வாங்கிக்க மாட்டார். அவர் அன்பை வந்து அவர் வாங்கிக்க மாட்டாரா நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, டஸ் காட்ஸ் லவ் ஒன்லி கிவ் பட் நெவர் ரிசீவ்? இன்னொரு கொஸ்டின், இஃப் இஸ் டிவைன் லவ் பியூர்லி செல்ஃப் சாக்ரிஃபைஷியல்? அவர் வெறும் அவருடைய அன்பு வந்துட்டு ஜஸ்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படி மட்டும் தான் இருக்கா என்னன்னுட்டு? இஸ் காட்ஸ் லவ் எமோஷ்னல்? கடவுளுடைய அன்பில் வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் இருக்கா? ஓகே, இஸ் தட் கொஸ்டின்? ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி நிறையா கொஸ்டின். இஃப் காட் இஸ் லவ், இன்னைக்கு நிறையா விட்னஸஸ்லையும் நம்மளும் கேட்கலாம், இஃப் காட் இஸ் லவ் why is there evil in this world? இது ஒரு பேசிக் கொஸ்டின். ஓகே, இஃப் காட் இஸ் லவ் why is there so much evil? கடவுள் அன்பானவர் இருந்தானா எதுக்கு இவ்வளோ துன்பம், இவ்வளோ தீமைகள் எதுக்கு இருக்குது? இன்னொரு கொஸ்டின். ஓகே, ஸோ கேன் ஹியூமன்ஸ் லவ் த வே காட் லவ்ஸ்? ஓகே, இன்னொரு நல்ல கொஸ்டின். கடவுள் நம்மளுக்கு மேலே எப்படி அன்பு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் கடவுளுக்கு மேலே அன்பு வைக்க முடியுமா? மனுஷனால் அப்படி முடியுமா? இன்னொரு கொஸ்டின். இதை மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இந்த குவார்டர் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இல்லை. இந்த குவார்டர் ஃபுல்லாக நம்ம என்ன படிக்க போகிறோம்? வெறும் அன்பை பற்றி தான். ஸோ அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸில் கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குன்னுட்டு தான் நம்ம இந்த குவார்டர் ஃபுல்லாக ஒரு டீப் டைவ், ஓகே, ஒரு ஆழமாக இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நிறையா டாபிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 13 டாபிக்ஸ். 13 சொன்ன உடனே லவ் பற்றி பார்க்கணுன்னா 1 Corinthians 13, அதில் 13th சாப்டர் இருக்கிற மாதிரி இந்த குவார்ட்டரில் 13 லெசன்ஸ் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா காட்ஸ் லவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ். இன்னைக்குடைய லெசன், இன்னைக்குடைய டாபிக் வந்து காட் லவ்ஸ் ஃப்ரீலி. தமிழில் எப்படி போட்டிருக்கு? தேவன் மனப்பூர்ணமாக அன்பு கூறுகிறார். காட் லவ்ஸ் ஃப்ரீலி. ஓகே, கன்னடா இல்லை? ஓகே, ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்னைக்குடைய டாபிக் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ், காட் லவ்ஸ் ஃப்ரீலி. நம்மளும் இன்னைக்கு ஃப்ரீயாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்குடைய மெமரி டெக்ஸ்ட் வந்து ஹோசியா 14:4. ஹோசியா 14:4 படிக்கிறீங்களா? ஓகே, இது இந்த மெமரி டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம மண்டே லெசனில் டீப்பாக படிக்க போகிறோம். சாட்டர்டே லெசன் வந்துட்டு இட் இஸ் லைக் கண்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் குவார்ட்டர்லேருந்து ஒரு கண்டினியூஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. லாஸ்ட் குவார்ட்டர் நம்ம எண்ட் பண்ணும்போது ஜானில் என்ன படித்தோம்? ஜீசஸ் வந்துட்டு பீட்டர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க? எவ்வளோ வாட்டி கேட்டாங்க? 3 times. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் குவார்ட்டரில் படித்தோம். ஓகே, ஸோ அது இதில் இன்னும் ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜீசஸை பீட்டர் how many times he denied? எவ்வளோ தடவை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சார்? 3 times. அதே மாதிரி ஜீசஸ் 3 times அவர்கிட்ட கொஸ்டினை கேட்டு he reinstated him. Okay, he asked him 3 times. Okay, do you love me? Do you love me? Do you love me? Okay, so இன்னைக்கு பீட்டர் கிட்ட ஜீசஸ் கேட்ட கொஸ்டினே தான் நம்ம ஒருத்தர்கிட்டையும் ஜீசஸ் கேட்குறாங்க.
என்னன்னுட்டு டு யூ லவ் மீ? ஓகேயா? சேம் கொஸ்டின் தான் நம்மளுக்கும் கேட்குறாங்க. நம்ம கூட இயேசு கிறிஸ்துவில் நேசிக்கிறோமா? டு யூ லவ் ஜீசஸ் தான் இன்னைக்கு சாட்டர்டே லெசனில் ஒரு கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த எல்லா கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய அன்பை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா பைபிளில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸை வச்சு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா கடவுளை பற்றி, அவருடைய அன்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதுக்கு தான் அகெயின் அண்ட் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுவேன், பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் ஒரு சின்ன ஸ்டோரியோ பெரிய ஸ்டோரியோ எல்லா ஸ்டோரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? கிளியராக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அடல்ட்ஸ் பைபிள் ஸ்கூல்னுட்டு இதை பேர் வச்சுருக்கிறாங்க. அடல்ட்ஸ் பைபிள் ஸ்கூல்னுட்டு வைக்கக்கூடாது. ஐ திங்க் பீப்புள் ஹூ ஆர் பைபிளில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறவங்களுடைய பைபிள் ஸ்டடின்ட்டு வைக்கணும். யாருக்கெல்லாம் தெரியலையோ we have to start from kindergarten. அங்கே தான் பைபிள் ஸ்டோரிஸ்னுட்டு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை மாற்றி வச்சோன்னா எனி நியூ கிறிஸ்டன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் கிண்டர்கார்டன்னுட்டு அப்படி வரணும் நம்ம. ஓகே, ஸோ பைபிள் ஸ்டோரிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு சண்டே லெசனில் பியாண்ட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னுட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. பியாண்ட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே கடவுள் வந்து இதில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க, காட் நாட் ஓன்லி ஆஸ்க்ட் us do you love me, but God himself loves each person and does so freely. நெட்டு கடவுள் வந்து நம்மள்கிட்ட வெறும் கேள்வி கேட்கல, நீங்கள் கடவுளுக்கு மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்களா இல்லையா நெட்டு கேள்வி மட்டும் கேட்கல. ஆனால் அவர் வந்துட்டு நம்மளை எப்படி நேசிக்கிறாரா? ஃப்ரீயாக நேசிக்கிறாரா? ஓகே, கொஸ்டின், இது என்ன இது ஃப்ரீன்னு சொல்கிறாங்க? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி என்ன ஃப்ரீ இது? யாருக்காவது ஏதாவது தாட்ஸ் இருக்கா? காட் லவ்ஸ் அஸ் ஃப்ரீலி, இன்னைக்குடைய டாப்பிக்கே இதுதான். என்ன இது ஃப்ரீன்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு வேறு கான்செப்ட் தான், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஃப்ரீலி. ஸோ இங்கே என்ன, வாட் டஸ் இட் மீன்? God himself loves each person and does so freely. உங்களுடைய தாட்ஸ்? ஓகே, சூப்பர் ஆன்சர். இன்ஃபேக்ட் லாஸ்ட் குவார்ட்டரில் எண்டு பண்ணும்போது when Jesus asked do you love me, அது என்ன இருந்துச்சு? அகாப்பே லவ்வா ஃபிலியோ லவ்வா? அகாப்பே லவ். அகாப்பே லவ் உடைய சிம்பிள் மீனிங் அன்கண்டிஷனல். ஓகே, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீ இது பண்ண நான் இது பண்ணுவேன், அது வந்துட்டு அகாப்பே லவ் இல்லை. அகாப்பே லவ்னா நீ இது பண்ணாலும் அவன் மேலே நீ இப்படி தான் ஐ லவ் யூனிட். அப்போ இந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மேலே இருக்கிற என்னுடைய லவ் வில் பி த சேம். அப்படி இருக்கா? ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? சூப்பராக இருக்கும். ஒரு ஃபாதர் அண்ட் சன்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங். இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்குடைய லெசனை நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக இதில் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் வந்தே வரும். லவ்வில் என்ன கான்ட்ரவர்சி வரும்னு பார்க்குறோன்னா we are going to get some controversial questions தான். ஓகே, இது படிக்கணும்னா எக்ஸோடஸ் 33rd சாப்டர் லேருந்து தான் இன்னைக்கு சண்டே லெசனை நம்ம கவர் பண்ண போகிறோம். நிறைய பேர்கிட்ட புக்ஸ் இருந்திருக்காது, ஸோ படிச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் எக்ஸோடஸ் 33 எந்த சினாரியோன்ட்டு யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா? டெஸ்டிங். ஓகே, ஒரு வேர்ஸ் சொல்கிறாங்க, மை பிரசன்ஸ் ஷல் ஆல்வேஸ் கோ பிஃபோர் தி. ஓகே, அது வருது. அதர் தென் தட் எக்ஸோடஸ் 31, 32, 33 என்ன சினாரியோ? நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, 10 கற்பனையை மோசைக்கு கொடுப்பாங்க. ஓகே, கோல்டன் காஃப். ஓகே, பைபிள் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டீங்க, பட் தட் இஸ் ஆல்சோ ரிக்வைர்ட். வி நீட் டு நோ. அது ஸ்கேன் பண்ணாலே டக்குன்னு தெரிஞ்சிடணும். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை.
ஓகே யா ஸோ பேசிக்லி இன்னைக்குடைய லெசனை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கான்டெக்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போது ஷோபா சொன்ன மாதிரி அந்த கோல்டன் காஃப் ஓகே என்ன பண்ணாங்க, மோசஸ் வந்துட்டு எங்கே போனாங்க, சினாய் மலைக்கு போனாங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கடவுள் அங்கே கொடுத்தாங்க. கீழே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, உடனே அவங்க வேறு கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. மோசஸ்க்கு கோவம் வந்துடுச்சு, 10 கமாண்ட்மெண்ட்ஸை போட்டு ஒடிச்சாரு. அப்புறம் காட் கிட்ட போயிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே இந்த சினாரியோ தான். ஸோ அந்த சினாரியோவில் நடக்கிற காடுக்கும் மோசஸ்க்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், அதுதான் இங்கே இன்னைக்குடைய லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கன்னா எக்ஸோடஸ் 33:15-22 சூப்பராக இருக்கும் இல்லையா. காடுக்கும் மோசஸ்க்கும் நடக்கிற கான்வர்சேஷன் அப்படின்னா காட் இஸ் டைரக்ட்லி டாக்கிங். ஸோ அந்த சீனை பற்றி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஓகே 33:15-22 அப்போ மோசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்கு கூட போக வரமாட்டேன்ட்டு. அப்போ மோசஸ் வந்துட்டு வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் வித் காட், கடவுளை நீங்கள் வராமல் இருந்தால் எப்படின்னுட்டு. அப்போ காட் வில் சே ஓகே ஒரு ஏஞ்சல் அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தான் வரணும். அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். அதான் 15th verse சொல்லுது. And he said unto him, if thy presence go not with me, carry us not up hence. இது மோசஸ் உடைய இனிஷியல் ஆர்குமெண்ட். ஓகே நீங்கள் நம்ம கூட வராமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்மளை கூப்பிட்டே போகாதீங்க. என்ன வித்தவுட் யூ வாட் கேன் வி டூ மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ 17th verse ஜம்ப் அடிச்சிரும். I will do this thing, God சொல்கிறாங்க, I will do this thing also that thou hast spoken, for thou hast found grace in my sight, and I know thee by name. ஓகே மோசஸ் என்ன கேட்குறாரோ God grants. 18th verse மோசஸ் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறாரு. என்ன, God, and he said, I beseech thee, shew me thy glory. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சினாரியோஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு சேவ் டைம் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். கடவுள் மோசஸ் கிட்ட கேட்குறாங்க, மோசஸ் கடவுள் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய மகிமையை எனக்கு காமிங்க என்னட்டு. அப்போது 19th verse இதுதான் இன்னைக்குடைய டிஸ்கஷனுக்கு. 19th verse படிப்போமா? ஓகே ஓகே யாராவது இதை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அவங்கவுங்க லாங்குவேஜில் இதை படிச்சிருங்க. 19th verse நான் இங்கிலீஷில் படிச்சிடறேன். And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee. ஓகே இதை கவனிங்க. And will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. Okay, I see a lot of expressions. I think this is gone. It's still there, huh? Okay. What's your first thoughts on this? On dot. Expected question. Shobha, what do you think? This verse. God is gracious, yes. But what does it say further? To whomever he wishes. Okay. So உங்களுக்கு என்ன அத்தா ஆன் டாட்ல டக்குன்னு சொல்லிட்டாங்க. God is a partiality. Whomever he wishes, he'll be gracious. Whomever he wishes, he'll be merciful. No grace, no mercy. Yes. Okay. So, where any other points on in favor or against? He is judgmental. No. Let's not go out of it. 19th verse.
He is judging and giving them. Okay. Where another points? Hmm. 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 Okay, perfect. Hmm. Okay. Hmm. ஓகே யா ஸோ நிறைய வேறு சினாரியோஸ் எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ். வேறு யாராவது டிஃப்ரெண்ட்டாக இந்த இப்போ கேட்ட கொஸ்டனுக்கு இப்போ வந்த ஃபீட்பேக்குக்கு வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேம் பாயிண்ட்ஸ் வேண்டாம், அதாட்டி இன்றைக்கி சண்டே லெசனில் இருந்துருவோம் அப்புறம். ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳೋ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಯಾರಿಗೆ ಕೃಪೆಯುಳ್ಳವನಾಗಿರಬೇಕೋ ಅವರಿಗೆ ಕೃಪೆಯುಳ್ಳವನಾಗಿರುವೇನೋ, ನಾನು ಯಾರಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕೋ ಅವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಹಾಗಾದರೆ ಇದು ಅರ್ಥ ನೋಡಬೇಕು. ಸುಬ್ರಾಜ್ ಸರ್ ಹೇಳಿದ್ದು ಸರಿನೇ, ಈಸ್ ದ ಗಾಡ್ ಆಫ್ பார்ஷியாலிட்டி. ஆனால் அதே நேரத்தில் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது மோசே 10 கற்பனை எடுத்து மலை மேலேருந்து கீழே வரும்போது அங்கே நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு, எவ்வளோ அகௌரவமாக இருந்துச்சு. கடவுள் நினச்சிருந்தாக்கா, ஒருவேளை அப்பேற்பட்ட ஆண்டவராக இருந்திருந்தாக்கா அந்த ஜனங்களை என்ன செய்திருக்கலாம்? ಹಂಗೆಯೇ ಅವರೆಲ್ಲರನ್ನ ಕೊಂದಾಕಿರಬಹುದಾಗಿತ್ತು. ಯಾಕಂದರೆ ಮೋಸೆ ಏನು 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಾಗ ಕೆಳಗಡೆ ಇದ್ದಂಥ ಜನಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿದ್ದ ವಿಷಯ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಅಗೌರವಾದದ್ದು. ಆದರೆ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಅಳಿಸಲಿಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ ಇದು ವಚನ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಅಪ್ಪಡಿಪಟ್ಟವರ್ಗಳ ಮೇಲೂ ಅಂಥ ಜನರ ಮೇಲೆ ಕೂಡ ದೇವರ ಕೃಪೆ ಇದ್ದೇ ಇದೆ. ಅವರ್ ಗಾಡ್ ಈಸ್ ನಾಟ್ ಎ ಗಾಡ್ ಆಫ್ ಶೋಯಿಂಗ್ ಪಾರ್ಶಾಲಿಟಿ, ಈಸ್ ದ ಗಾಡ್ ಹೂ ಲವ್ಸ್ ಎವ್ರಿಬಡಿ. Okay, praise God. We got the second one. Yeah. Okay, so let's get deeper into it. நம்ம வேற ஜனத்தை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்கள் செய்யாத அட்டூழியமா அவங்க ஆராதனை போகும்போது விபச்சாரம் செஞ்ச பயிலுக்கு அவனு, சரியா? ஏலியினுடைய பிள்ளையெல்லாம் எவ்வளோ அநியாயம் பண்ணானு. அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் மன்னிச்சிடாரு. பாவம் அடுத்த ஜென்டைல்ஸ் வந்து ஒரு சின்ன தப்புன்னா அவங்களுக்கு பயங்கரமான கடுமையான தண்டனை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த குவார்ட்டர் ஃபுல்லாக ஐ திங்க் இதுதான் படிக்க போகிறோம். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வேஸ். நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய யோசனைங்க இருக்குது, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் காட்ஸ் லவ். ஆனால் பிப்ளிக்கலி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் என்னன்னுட்டு. அங்கிள் நல்லா நீட்டாக சொன்னாங்க. ஹி சம்மரைஸ்ட் இட் குவைட் பர்ஃபெக்ட்லி. என்ன அந்த வேர்ஸ் நம்ம எடுக்கும்போது அந்த சிங்கிள் வேர்ஸை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா தட்ஸ் நாட் ரைட். ஓகே, அந்த ஒரு சிங்கிள் வேர்ஸ் வச்சுட்டு அந்த வேர்ஸுடைய மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அந்த கான்டெக்ஸ்ட் எடுக்கணும். கான்டெக்ஸ்ட் என்ன, அங்கே எதுக்கு மோசஸ் வந்துட்டு அங்கே வந்தார்? ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சால் என்ன ஆகும்? தண்டனை கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ரெலவெண்ட் வேர்ஸ் 32, எக்ஸோடஸ் 32 and 33 நானே குயிக்காக படிச்சிடறேன். Yet now if thou wilt forgive their sin and if not blot me I pray thee out of thy book which thou hast written. மோசஸ் சொல்கிறாரு, அவங்கள எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்காட்டி நீங்கள் என்ன, என்னுடைய பேரை நீங்கள் வந்துட்டு ஜீவ புஸ்தகத்திலேருந்து எடுத்துருங்கன்னுட்டு அவர் சொல்கிறார். அது காட் என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னு கிளியராக பாருங்கள். Therefore now go, 33rd, and the Lord said unto Moses, whosoever hath sinned against me, him will I blot out of my book. Okay, so God is saying that யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்கள தான் நான் அழிப்பேன்னுட்டு. அப்படின்னா இங்கே God is not saying எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு நான் அவங்கள வச்சுக்குவேன், இல்லை அவங்கள பிடிக்கல நான் அவங்கள அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலை, காட் சொல்லலை.
ஓகே, he has a clear principles. அவருக்கு ரொம்ப கிளியராக ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகே, கம்மிங் பேக் 33:19, அங்கே கான்டெக்ஸ்ட் என்ன? கான்டெக்ஸ்ட்டு ஜனங்க எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க. ஓகே, இன்னும் நீங்கள் ஓகே 16th verse என்ன மோசஸ் உடைய ப்ளீடிங் எங்க? ஃபார் வேரன் ஷல் இட் பி நோன் ஹியர் தட் ஐ அண்ட் தை பீப்புள். அங்கே கான்டெக்ஸ்ட் வந்துட்டு வெறும் மோசஸ்னுட்டு இல்லை, கான்டெக்ஸ்ட்டு மோசஸும் அவங்களுடைய கூட இருக்கிற ஜனங்க. ஓகே, அவங்களுக்காக காடு மோசஸ் ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது காடுடைய ஆன்சர் என்ன? ஈவன் இந்த லெசன்லையும் நீங்கள் பார்க்கலாம், லெசன்லையும் நல்லா போட்டிருக்கிறாங்க. Though the people had forfeited any right to the covenant privileges and blessings that God had freely bestowed on them, God freely chose to continue with them in covenant relationship anyway. அந்த ஜனங்க எல்லாரும் என்ன ஆயிடுச்சு? பாவம் செஞ்சிட்டாங்க. இப்போ கடவுளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு மேலே எந்த அன்பு செலுத்தணும்னுட்டு எதுவுமே நெசசிட்டி இல்லை. பட் வாட் டஸ் காட் சே? கடவுள் என்ன சொல்கிறாங்க? அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு தண்டனை தான் கிடச்சிருக்கணும். ஆனால் காட் இஸ் டெல்லிங் ஐ ஆம் கிரேஷியஸ் டு தெம். இந்த 19th verseல காட் அதுதான் சொல்கிறாங்க. 33:19 காட் இஸ் சேயிங் the name of the Lord before thee and will be gracious to whom I will be gracious. இப்படி பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு மேலேயும் நான் எப்படி இருப்பேன்? கிருபையா நான் இருப்பேன். I wish that I will be gracious to them. கடவுளுடைய அன்பு என்னன்னு சொல்றாரு? இட்ஸ் நாட் அபவுட் பார்ஷியாலிட்டி. இஸ் டெல்லிங் அவங்களுக்கு அந்த இறக்கம், அந்த கிருபை அவங்களுக்கு இல்லவே இல்லை, கொடுக்கறதுக்கு லாய்க்கே இல்லை. பட் whom I wish I will be gracious. ஓகே, I will be merciful to them. அதுதான் காடுடைய லவ். ஓகே, யோசித்து பாருங்க, நம்மளுடைய லைஃப், இண்டிவிஜுவல் லைஃப், நம்மெல்லாம் லாய்க்கா? ஓகே, சிஸ்டரோ வந்து படிச்சுட்டு போனாங்க, புலம்பல்லேருந்து படிச்சுட்டு போனாங்க. நம்ம என்ன இருக்கணும்? இஃப் நம்மளுடைய சீக்ரெட் சின்ஸை காட் வந்துட்டு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டிஸ்பிளேல போட்டாங்கன்னா நம்ம இங்கே நிற்க முடியாது. we cannot stand before our sins. பட் காட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்மளை இங்கே ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி நிப்பாட்டி இருக்கிறாங்க. எதனால? பிகாஸ் ஆஃப் காட்ஸ் graciousness. அப்போ அந்த வேர்ஸ் இஸ் நாட் டெல்லிங் அபவுட் காட்ஸ் பார்ஷியாலிட்டி, இஸ் டெல்லிங் ஆல் ஆஃப் யூ. அங்கே வெறும் மோசஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன்னுட்டு இல்லை, எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்? நான் உங்களை முன்னாடி நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். ஐ எம் கிரேஷியஸ் டுவர்ட்ஸ் யூ, ஐ எம் மர்சிஃபுல் டுவர்ட்ஸ் யூ. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு தான் சண்டே லெசன் டைட்டில் என்னது? பியாண்ட் ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, ரீசனபிள்லாம் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கணும்? அங்கே எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கணும். பட் காட் சோஸ் டு பி கிரேஷியஸ் டு தெம். அவங்களுக்கு கூட என்னுடைய சமூகம், மை presence shall go before thee, உங்களுக்கு முன்னாடி என்னுடைய presence போவோம். இமேஜின் காட்ஸ் presence எப்படி? a pillar of light. அப்படி கடவுள் இன்னும் நான் அவங்க முன்னாடி போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சண்டே லெசன். இப்போ காட் இஸ் அ பார்ஷியல் காடாங்க? இஸ் நாட் பார்ஷியல், இஸ் கிரேஷியஸ் டு ஆல் ஆஃப் அஸ். மண்டே லெசன் graciousness and merciful. Graciousness is unworthiness. நம்மளுக்கு இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? மர்சின்னா தண்டனை கடிக்கணுமா இருந்துச்சு, ஆனால் தண்டனையை கடவுள் தள்ளி வைக்கிற மாதிரின்ட்டு எடுக்கலாம். பட் ஐ வாண்ட் டு கோ ஃபார்வர்ட். சண்டே லெசன்லேயே ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். என்னத்தான்? சாரி அதான் பேசிக் எலிஜிபிலிட்டி
எலிஜிபிலிட்டின்னு ஒன்று அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஆக்சுவலி போகிற லெசன்ஸில் அந்த எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வருது. அது அப்போனா அந்த எலிஜிபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஹவு வி கேன் சே காட் இஸ் ஹேவிங் அகாப்பை லவ். காட் இஸ் ஹேவிங் அகாப்பை லவ்னு எப்படி சொல்ல, எது எதிர்பார்க்காம செய்கிற கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? யா ஏன்னா அங்கே வந்துட்டு இப்போ காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஆக்சுவலி போக லெசன்ஸில் அது கவர் ஆகும். ஸோ அந்த லெசன்ஸில் வரும்போது நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கலாம். எல்லாம் சேம் கான்செப்டில் தான் நம்ம போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வெறும் சண்டே லெசன் மட்டும்தான் எக்ஸாம்பிள் கவர் பண்ணுவோம். மண்டே லெசன், டியூஸ்டே லெசன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதை வச்சு வி வில் ட்ரை டு ஆன்சர் இட். ஸோ ஐல் கோ ஃபார்வர்ட் டு மண்டே லெசன். அன்ரெக்வெட்டட் லவ். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட் இருக்குது. அன்ரெக்வெட்டட் லவ் தமிழில் சாரி கிருபை செலுத்தப்படாத அன்பு. திரும்ப ஓகே கிருபைன்னு கேட்டுச்சு திரும்ப. யா, ஸோ ஆக்சுவலி அன்ரெக்வெட்டட் உடைய மீனிங் பார்க்கும்போது சிம்பிளாக இருந்துச்சு. ஒன் சைடட் லவ். எல்லாம் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுருப்பாங்களே, ஒன் சைடட் லவ், அதுதான் அன்ரெக்வெட்டட் லவ். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஹோசியா ஸ்டோரி. ஹோசியா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஹோசியா ஸ்டோரி. ஹோசியா இன்ஃபேக்ட் நம்ம சர்ச்சில் ஒரு குவிஸ் மாதிரி வச்சுருந்தோம் ஹோசியாவில் ஃபியூ இயர்ஸ் பேக். ஓகே, அப்போ ஹோசியாவில் வாட் இஸ் த ஸ்ட்ரைக்கிங் திங்? ஹோசியா யார்? ப்ராஃபெட். அவர் யார்? கடவுள் வந்துட்டு யாரை கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க? வெபச்சாரிய. வெபச்சாரிய வந்துட்டு God asked Hosea to marry a prostitute. Okay, so how? Correcta? But does God want a person to இதை ஆன்சர் பண்ணிட்டு அப்புறமா இந்த டாபிக்கு போகலாம். does God allow anyone to marry a prostitute? Joshua. She was a repentant prostitute. ராஹாப் அதுதான் ஷோபாவை சொல்லிட்டு இருக்கிறான். யா, பட் ஷீ வாஸ் த ரிப்பெண்டன்ட் ஒன். இங்கே ஹோசியா மேரி பண்ணது ஷி வாஸ் நாட் ரிப்பெண்டன்ட். ஈவன் ஆஃப்டர் ஹோசியாவை கல்யாணம் பண்ணிட்ட பிறகும் ஷி கோஸ் அவே. ஓகேயா, ஸோ ஷி வாஸ் நாட் ரிப்பெண்டன்ட். ஸோ இதை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கடவுள் ஆசைப்படுவாரா? லெட்ஸ் சே அவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், நெவர். ஆனால் அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ஒரு ப்ராஃபெட்னுட்டு எடுக்கும்போது தே ஹேவ் டு என்ன அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா கடவுளுடைய தாட்ஸை ஜனங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். தேர் ஒர்க் இஸ் ஒன்லி டு ரிஃப்ளெக்ட் காட்ஸ் தாட்ஸ், காட்ஸ் மெசேஜ். அப்போ இங்கே ஹோசியா வாஸ் எ லிவிங் எக்ஸாம்பிள். ஸோ இதில் இருந்து அப்போ கடவுளுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ஈஸி இல்லையா? அந்த ஹூவர் ஹோசியாவுடைய ஒய்ஃப் பேர் என்ன இதில்? கொமாரோன்னு. யா, கொமாரோ வந்துட்டு வாஸ் ஷி எலிஜிபிள் பிரைட்? ஓகே, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு லாய்க்காக இருந்தாலாம்? இல்லை. ஓகே, ஆனால் ஹோசியாப் வந்துட்டு கல்யாணம் பண்ணாரா? ஆமாம். குடும்பம் நடத்தினாரா? ஆமாம். அப்போது ஹோசியா என்ன பண்ணார்? இட் வாஸ் அ ஒன் சைடட் லவ். கொமாரோ விட்டுட்டு போயிட்டாளா ஹோசியாவை? ஆமாம். பட் ஆனாலும் திருப்பி போனாரா? ஓகே, அப்போ இஸ் காட் எ பார்ஷியல் காட்? ஹோசியா என்ன வேலை? ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் தாட்ஸ், ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் கேரக்டர், அதுதான் ஹோசியா பண்ண வேண்டிய வேலை. ஓகே, அப்போ காடுடைய தாட். இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணாங்க? தே கமிட்டட் ஸ்பிரிச்சுவல் அடல்டரி. அப்படின்னா வேற கடவுளை தேடிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்க காட் எப்படி?
ஒரு விபச்சாரியை போல ஈக்குவலைஸ் பண்ணாங்க, நம்ம வேற கடவுளை தேடிட்டு போகிறது. ஆனாலும் நான் உங்க பின்னாடி நான் வரேன்னுட்டு. அப்போ இஸ் காட் பார்ஷியல்? இஸ் காட் பார்ஷியல்? ஈஸி. இந்த லெசன்ல இன்னொரு தாட் கொண்டு வராங்க, ப்ரீ டெஸ்டினேஷன். யார் மேல நான் இறக்கமா இருக்கிறனோ அவன் தான் பரலோகத்துக்கு வருவான். அந்த தாட் சில பேருக்குள்ள இருக்கா? இருக்கு. ஓகே. ஸோ ஆனா இங்க ஹோசியா ஸ்டோரியை வச்சு நம்ம பார்க்கும்போது காட் பார்ஷியலா? நோ, இஸ் சோ லவ்விங். கொமாராக்கு இன்னொரு லைஃப் கொடுத்த மாதிரி இல்லையா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி. ஆனாலும் ஓடி போனா திருப்பி போயிட்டு I'll still show my love towards you. ஓகே, அது மாதிரி காட் தான் நம்மளுடைய காட். அப்போ அந்த காடை பார்த்துட்டு யூ ஆர் எ பார்ஷியாலிட்டி காட் நீட்டு சொன்னோன்னா, இஸ் இட் எ ட்ரூ ரிஃப்ளெக்ஷன்? கடவுளை பற்றி அது உண்மையா நம்ம அவருடைய குணத்தை நம்ம காமிக்கிறோமா? இல்லை இல்லையா? அப்போ ஹோசியா ஸ்டோரியிலையும் இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங். அந்த எக்ஸோடஸ் 33:19 நம்மளுக்கு ஒரு 50-50 அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், அந்த கான்டெக்ஸ்டை பார்த்தோன்னா இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணாங்க? God, he was gracious to them. அவங்க முன்னாடி போனாங்க. எங்க வரைக்கும் 40 years அவங்களோட இருந்து கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதே ஸ்டோரியை ஹோசியா மூலமா என்னன்னு சொல்றாங்க? God, I am a gracious God. நீ எவ்வளோ ஓடி போனாலும், என்னைய விட்டு விட்டு நீ ஓடி போனாலும் நான் என்ன பண்ண போறேன்? தேடி 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 நான் உன் பின்னாடி தான் வரேன். எதுக்கு? என்னுடைய குணமே என்ன? God is a God of love. என்னுடைய குணம் இரக்கமா இருக்கிறது தான் என்னுடைய குணம். கிருபை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் என்னுடைய குணம். அதை காமிக்கிறதுக்கு தான் கடவுள் என்ன பண்றார்? பின்னாடி 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 ஓடி போறார். ஓகே, யா, another 10 minutes. நம்ம 45 minutes தான் கம்மி பண்ணிட்டோம். ஸோ 10 minutesல நம்ம முடிக்கணும். இன்ஃபேக்ட் yeah, and not a partiality God. ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತು ದಯೆಯನ್ನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಾರದ ಕಾರಣ ನಾವೇ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಹೊರತು ಆತನ ಕಾರಣ ಅಲ್ಲ. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் என்ன? இரக்கமுள்ள தேவன். ಅನೇಕ ಹೆಸರುಗಳಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಹೆಸರು ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರು, ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, ದಯೆಯುಳ್ಳ ದೇವರು. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಆತನ ಕೃಪೆ ಕರುಣೆ ಇದ್ದೇ ಇರ್ತಿದೆ. ಆದ್ರೆ ಆತನ ಕೃಪೆ ದಯೆ ನಾವದನ್ನ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದರಿಂದ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವೇ ಆಗ್ತೀವಿ ಹೊತ್ತು ನಮ್ಮ ದೇವರಂತವರು ಅಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಮதான் காரணம். அவருடைய கிருபை நம்ம விட்டு போதுன்னாக்கா நம்ம தான் அதுக்கு காரணம். ஆகையினால இது ஆண்டவர் நாமமே கிருபை உள்ளது, அவருடைய நாமமே கருணை உள்ளது. அங்கிள் வந்து வெட்னஸ்டே லெசனை லைட்டாக டச் பண்ணியிருக்கிறாங்க. வி வில் கவர் தட் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. ஓகே, ஆனால் ஹோசியா நம்ம அந்த மண்டே லெசன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோசியா 2:19, எனக்கு நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு 99% ஆர் 100% சான்சஸ் இருக்குன்னுட்டு எனக்கு இந்த வசனம் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு கொடுக்கும். ஹோசியா 2:19 and 20. ஓகே, ஸோ இங்கே 19 என்ன சொல்லுதுன்னா, காட் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளை பார்த்து, ஓகே, என்னைய பார்த்து he says, I will even betroth thee. ஓகே, நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்குவேன் மாதிரி, unto me in faithfulness, சாரி ஜம்ப் அடிச்சுட்டேன். I will betroth thee unto me forever. Yeah, I will betroth thee unto me in righteousness. நீதியாலையும் ஜட்மெண்ட்லேயும், loving kindness and in mercies, in faithfulness, he will come and marry us. அப்படின்னா அதே மாதிரி I think what God will do, அவர் சொன்னதை ஃபுல்ஃபில் பண்ண வரைக்கும் he will make all the attempts. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் அட்டெம்ப்ட் பண்ணால் I think I'll have 1% chance or 0.0001% chance. ஆனால் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு?
காட் காட் என்னைய வந்துட்டு ஒரு நீதிமானா மாத்துறதுக்கு அட்டம் பண்ணிட்டு இருக்கிறது காட். ஹீ இஸ் கிரேஷியஸ், ஹீ இஸ் மர்சிஃபுல். இல்லாட்டி நம்மளால இங்க இருந்து என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு நான் எப்படி அது போயிருவேன், அதை பிடிச்சிட்டு போயிருவேன்னா நோ சான்ஸ். God is making that attempt. இதில் விபச்சாரிங்கிறது பெரிய பாவம். கடவுளை சொல்லி விபச்சாரியை போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு சொன்னால் அது பெரிய பாவம் இல்லையா? யா யா அது இட் இஸ் ரியலி லிட்டரல் மீனிங் ஆர் பிப்ளிக்கல் மீனிங்? ஆனா ஹோசியா விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கடவுள் சொல்ற 10 கட்டளையிலே விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரியை போய் நீ கல்யாணம் முடிச்சுக்கனா அப்போ தேவனுடைய அந்த பேசிக் ஐடியா என்ன அப்படிங்கிற? ஓகே, ஸோ அது வந்துட்டு யா சுபா. In the Bible, it says that when the Levites cannot marry a prostitute, but nowhere it is other than that mentioned in the Bible that you cannot marry a prostitute. The Levites, it's a special instructions that they cannot marry a prostitute. But other than that, is it mentioned in the Bible that you cannot? இது ஈவன் ராகாப் மேட்டர், நோ ராகாப் மேட்டர் Salman was belongs to Levite. Okay, so actually we'll get out of the topic. We still have to cover a lot of lessons. He is from Levite tribes. It has to cover a lot of lessons, but yeah, I have read it. Maybe pastor will pick it up. It is not right to marry. It is not right to marry a practicing prostitute. But if she's a repentant prostitute, God is gracious. Okay, and we all are. இப்போ பார்க்கலாம், இப்போ யாரெல்லாம் டிவியை பார்க்குறீங்களோ, ஓகேயா, அங்கே ஜீசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியாச்சுல, அடல்டரி. இஃப் யூ லுக் அட் எ விமன் அண்ட் ஹாவ் அ சின்ஃபுல் தாட், யூ ஹவ் கமிட்டட் அடல்டரி. ஓகேயா, ஒரு ஐபிஎல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்ட்டு இருந்தோன்னா முடிஞ்சிச்சு கதை. ஓகேயா, ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். Okay, so everyone have committed adultery and everyone are adulterers, everyone are prostitutes. அப்படி பார்த்தா பெங்களூர்ல ரோட்ல நடக்கவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கண்ணில் அந்த யோபு போட்டிருக்கிற கண்ணை போல நம்மளுக்குள்ள அந்த கண் இல்லாட்டி பெங்களூர்ல நடக்க முடியாது. இப்போ கண்டிப்பா நடக்க முடியாது, ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது. ஓகே, that's how the dressing styles are. But don't blame them, blame your eyes. blame your eyes. ஓகே, உங்களுடைய கண்ணு வேத கண்ணோட இருந்துச்சுன்னா நீங்க பார்க்க வேண்டியது கரெக்டா நீங்க பார்க்குவீங்க. டோன்ட் பிளேம் அதர்ஸ். ஓகே, ஸோ ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஞானம் வேற, நம்மளுக்கு இருக்கிற ஞானம் பரலோகத்தின் ஞானம். ஓகே, ஸோ அந்த டாபிக் போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா டியூஸ்டே லெசன்ஸ் போயிடுவோம். லவ் ஃப்ரீலி கிவன். அகெயின் அந்த டாபிக்கை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐ ஹோப் இன்னைக்கு லெசனில் காட் இஸ் நாட் எ பார்ஷியல் காட்னுட்டு அந்த கான்செப்ட் நம்மளை விட்டு அது பேரணும். ஓகே, ஸோ இந்த லெசனில் ஆக்ட்ஸ் 17:25 அப்போஸ்தலர்கள் 17:25 படிப்போமா? ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொரு ஸ்மால் கான்செப்ட் கொண்டு போகிறாங்க. இங்கிலீஷில் போட்டிருக்கு ஆஸ் தோ ஹீ நீடட் எனி திங். அப்படின்னா நம்ம கையிலேருந்து கடவுள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கடவுளுக்கு ஏதாவது தேவையா? ஓகேயா, அப்படின்னா இப்போ நான் வந்து கடவுளுக்கு மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும்னுட்டு அது காடுக்கு ஏதாவது ஒரு நெசசிட்டியா? இப்போ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மேலே அம்மா வந்து அன்பு செலுத்தாமல் இருந்தா அந்த குழந்தைக்கு என்ன டேஞ்சர்ஸ்? ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபி, அந்த ஜஸ்ட் பார்ன் பேபிக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அன்பே இல்லை. அப்போ அந்த ஜஸ்ட் பார்ன் பேபி உயிரோடு இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ்? பர்சன்டேஜஸ் ரொம்ப கிராஷ் ஆயிரும் இல்லையா? வேற யாராவது அன்பு செலுத்தினாதான் அந்த குழந்தைக்கு பொழைக்க முடியும். அதை ரிவர்ஸ் பண்ணுவோமே, அந்த காடுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம அன்பு கடவுளுக்கு மேலே செலுத்தாமல் இருந்தால் கடவுளுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கா?
நோ எஃபெக்ட் இல்லையா? ஆக்சுவலி பார்க்க போனால் காட் கேன் சர்வைவ் வித்தவுட் அவர் லவ். ஸோ இங்கே அதுதான் இங்கேயும் அந்த வசனத்தில் சொல்கிறாங்க, நீதர் இஸ் வர்ஷிப் வித் மென்ஸ் அண்ட் as though he needed anything, seeing he giveth to all life and breath and all things. So இங்கே லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, we do not deserve God's love and we could never earn it. Conversely, God does not need us. The God of the Bible does not need anything. God's love for you and for me and for all persons is entirely of his own volition. அப்படின்னா நம்ம அன்பு இல்லாட்டி கடவுளுக்கு என்னாவது ஆயிரும், அதனால நம்மளுக்கு மேலே இஸ் கிரேஷியஸ் டு அஸ், இஸ் மர்சிஃபுல் டு அஸ் நெட் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி கடவுள் அவருடைய சொந்த சித்தத்தால தான் அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு மேலே அன்பு செலுத்துறாரு. ஏதோ அன்பு இல்லாட்டி இந்த அவருடைய கேரக்டருக்கோ அவருக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் வருமோ நெட்டு இல்லவே இல்லை. இன்னும் 2 வசனத்தை படிப்போம். ரெவல்யூஷன் 4:11. ஓகே, ஸோ கடவுள் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் God is a creator, it is for his pleasure, not the other way around. இங்கே லெசனில் இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், God did not need to create any world. இந்த உலகத்தை நம்மளை படைக்கணும் இல்லை அவருக்கு அன்பு வேணும்னுட்டு நம்மளை படைக்கணும்னுட்டெல்லாம் இல்லவே இல்லை. எதுக்கு நான் we believe in the Godhead. God the Father, God the Son, God the Holy Spirit. இப்போ இந்த Godhead நம்ம பார்க்கும்போது அவங்க வந்துட்டு they live forever and ever, alpha and omega, there is no beginning, there is no end. அப்போ அவங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சா? God is love சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அன்பு இருந்துச்சா? கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அன்பு இருந்துச்சு. ஸோ காடுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மனுஷனை கிரியேட் பண்ண அப்போ தான் எனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னுட்டு ஒரு நெசசிட்டியே இல்லைன்னுட்டு தான் இந்த லெசனில் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இதில் தான் காட் வந்துட்டு வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹி கிரியேட்டட் அஸ். அந்த கிரியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம பாவம் செஞ்சிட்ட பிறகும் கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த அன்பு மாறல. ஹி கண்டினியூ டு லவ் அஸ் ஈவன் ஆஃப்டர் வி பிகேம் சின்னர்ஸ். நம்ம பாவிகளை ஆயிட்ட பிறகும் கடவுளுடைய அன்பு அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னுட்டு தான் இந்த லெசனில் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. காட்ஸ் லவ் இஸ் நாட் கண்டிஷனல், ஒரு பார்ஷியல் லவ்வாக இல்லை, இஸ் ஆல்வேஸ் கிரேஷியஸ், இஸ் ஆல்வேஸ் மர்சிஃபுல். நம்ம பாவம் செஞ்சிட்ட பிறகும் இஸ் லவ்விங்னுட்டு தான் பார்க்குறோம். வெனஸ்டே லெசனையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக தொட்டுறேன். வெனஸ்டே லெசனில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேரபிள் கொடுத்துருக்குறாங்க. மேத்யூ 22:1-2. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அப்படியே கிளப் பண்ணுவோம், இன்ஃபேக்ட் தேர்ஸ்டேயும். ஓகே, ஸோ அந்த 22nd என்ன பேரபிள்னா, ஒரு கிங் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவருடைய பையனுக்கு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஸ்டோரி. ஸோ அந்த கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்விடேஷன் கொடுத்தவங்களாம் அவங்கள கல்யாணத்துக்கு வருவாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்போ அந்த கிங்குக்கு என்ன ஆகும், பயங்கர கோவம் வரும். ஹீ வில் கோ அண்ட் பனிஷ், யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பனிஷ் பண்ணுவாங்க. அது ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார், ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்கள எல்லாரையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க இந்த கல்யாணத்துக்குன்னுட்டு. அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க உள்ளே வருவாங்க. அவங்க உள்ளே வந்த பிறகு அதில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் எப்படி இருப்பார், வெட்டிங் கார்மெண்ட் இல்லாமல் அவர் வந்திருப்பார். ஸோ அவரை பார்த்துட்டு நீ எப்படி இங்கே வெட்டிங் கார்மெண்ட் இல்லாமல் வருவீங்கன்னுட்டு கேட்டு அவங்கள பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெசனை வச்சியும் நம்ம ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். ஓகே, ஸோ காட் இஸ் அ லவ்விங் காட், ஹி கிரியேட்டட் அஸ். நம்ம பாவம் செஞ்சிட்ட பிறகும் காட் என்ன பண்ணாங்க, ஹி ஸ்டில் லவ்ஸ் அஸ். ஓகே, ஸோ இங்கே ஸோ இந்த பேரபிளில்
வந்துட்டு என்ன பார்க்குறோம், கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, அங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வைட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, தே did நாட் கம். ஓகே, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், காட் லவ்ஸ் அஸ், காட் சேவ்ஸ் அஸ், காட் இஸ் கிரேஷியஸ் டுவர்ட்ஸ் அஸ். ஆனால் கடவுள் அந்த அன்பை கொடுக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணலாமா நம்ம? கேன் வி ரிஜெக்ட் இட்? Okay, God loves us freely. Okay, he is gracious towards us, he is merciful to us. ஆனா அந்த லவ் நம்ம ரிஜெக்ட் பண்ணலாமா? How do you reject it? Okay, how do you reject it? Okay, Shobha has one answer. வேற உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆன்சர் இருக்கா? கடவுள் நம்மளுக்கு மேல அன்பா இருக்கிறாரு. ஓகே, he is gracious, he is not partial. ஆனா அந்த லவ் நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இந்த parable Matthew 22, இப்போ நான் அந்த parableயும் சொன்னேன், ஷார்ட்டா சொன்னேன். Can we reject God's love? How do you reject? No, but that is a rule. He has given invitation for everybody, but who has got the invitation, they did not attend. What king did? Yeah, they do not. அது புரிஞ்சிச்சு அங்கிள். நான் எப்படி வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணலாம்? How do I actively reject God's love? சூழ்நிலை. ஓகே, பெல் அடிச்சாச்சு. வித் 5 minutes grace பெல் அடிச்சாச்சு. ஓகே. ஸோ நம்ம how do we reject God's commandments? நெட் ஆன்சர் வந்துட்டு by rejecting God's commandment. நெட் ஆன்சர் கொடுக்குறாங்க. ஏன்னா John 14:15, what does it say? John 14:15. If you love me, keep my commandments. God is a God of he is a God of order. Okay, he does everything in an orderly fashion. இன்னும் பார்க்கணும்னா he does it everything with the rules, systematic, orderly. Sun என்ன பண்ணுது? Every day on the appointed time it rises, it sets. Okay, கரெக்டா மழை வருது, everything he does it in an orderly fashion. Same way he wants order in us. அப்படின்னா எது எப்படி செய்யணுமோ அதை அப்படிதான் செய்யணும். ஸோ எப்படி என்ன செய்யணுமோ கடவுள் கற்பனையா கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு மேலே எப்படி அன்பு செலுத்தணும், நம்ம அது அப்படிதான் அன்பு செலுத்தணும். ஓகே, நான் ஸ்டார்டிங் கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, இஃப் யூ பிலீவ் காட் இஸ் அ ஆங்கிரி காட், இப்போ நம்ம அவரை நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணுவோம்? ஐயோ என்ன பண்ணுவோம்? காட் வில், நான் இப்படி பண்ணாட்டி கடவுள் அடிச்சிருவாரு நேட்டு அப்படி பயந்து நம்ம என்ன பண்ணுவோம்? வர்ஷிப் பண்ணுவோம். ஆனால் இங்கே காட் சொல்லியிருக்கிறது, இட் இஸ் ஹி லவ்ஸ் அஸ் ஃப்ரீலி வித்தவுட் கண்டிஷன். இன்ஃபேக்ட் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது அதில் என்னன்ட்டு இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கடவுள் ஆகாரத்தை கொடுக்குறாரு? பாவிங்களுக்கும் கொடுக்குறாரு, நீதிமானுக்கும் கடவுள் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ காட் கிவ்ஸ் சப்போர்ட்ஸ் லைஃப் ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஆனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது பை பிரேக்கிங் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே இன்விடேஷன் கொடுத்துருக்கு வாங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு வரணும். ரெடி ஆகாமல் இருந்தோன்னா கிடைக்காது. ஓகே, கல்யாண சாப்பாடு கிடைக்காது. ஓகே, ஸோ அதுதான் இந்த பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி கேன் ரிஜெக்ட் காட்ஸ் லவ். இவ்வளோ அன்பான ஒரு அன்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ரூல்ஸ், இட் இஸ் ஷோயிங் யுவர் லவ். ஓகே, அந்த லவ்விங் நேச்சர் தான் நம்ம கொண்டு வரணும். ஓகே, சரி, சில பேர் அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. அட்வென்டிஸ்ட் ஹவ் அக்செப்டட் கமாண்ட்மெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்ட பிறகு என்ன பண்ணாங்க?
ஓகே, அந்த வஸ்திரம் என்ன? ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவோமே. வஸ்திரம் என்ன? இல்லை இப்போ சில பேர் அப்புறமா ரோட்டில் இருக்கிறவங்க போய் அழிச்சாங்க, அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே அவங்கன்னா கடவுளுடைய இன்விடேஷன், அன்பை அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா, அதில் ஒருத்தர் வந்துட்டு கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்துச்சு, அவர் மேலேயும் ராஜா வந்துட்டு கோவப்படுத்துவார். அப்போது அது என்ன? காட்ஸ் ரைச்சஸ்னஸ். அப்படின்னா என்ன பண்ணணும்? கடவுளுடைய நீதி. அப்படின்னா we have to accept his righteousness. ஓகே, அவருடைய நீதியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை ஐ திங்க் போக போக நம்ம இன்னும் அதை பற்றி படிப்போம். அப்போ நம்ம இங்கே உள்ளே வந்திருக்கிறோம், கமாண்ட்மெண்ட்ஸ் வைக்கிறது மட்டும் இல்லை, எப்படி இருக்கணும்? கடவுளுடைய அந்த நீதியுடைய வஸ்திரத்தை நம்ம தரித்து இருக்கணும்னுட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் ஃபைனல் தேர்ஸ்டே லெசனில் நம்ம பார்த்தோன்னா, ஓகே, ஸோ அந்த பேரபிளில் 22 3rd verse நம்ம பார்க்கல என்னென்னா, நிறைய பேரை இன்வைட் பண்ணாங்க, ஆனால் அவங்க வரலன்ட்டு கடவுள் ஆனாலும் விட்டு வச்சுட்டாரா அவங்கள? He died for them. யாரெல்லாம் அவரை அக்செப்ட் பண்ணலையோ அவங்களுக்காகவும் கடவுள் என்ன பண்ணாரு? தேர்ஸ்டே லெசன் அதை தான் கவர் பண்ணுது. அவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்காகவும் மரித்தார். அப்போ கடவுளுடைய அன்பு பாருங்க, ரிஜெக்ட் பண்றாங்க கடவுளை, அவங்களுக்காகவும் என்ன பண்றாரு? அன்பு செலுத்துறாரு, அவருடைய உயிரை, இல்லையா? ஸோ அவருடைய உயிர் அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய சொந்த சித்தத்தால் தான். அதில் வேர்சஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க, பட் டைம் அவுட் ஆகிருக்கிறதுனால நம்ம பார்க்க தேவையில்ல. அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இட் வாஸ் இஸ் ஓன் வில், இட் வாஸ் இஸ் ஓன் சாய்ஸ். ஸோ அவரை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக நிட்டு தான். ஸோ தட் இஸ் த அமேசிங் லவ் which God has upon us. So நம்ம conclude பண்ணணும்னா, what we have to first decide is God is not a partial God. Okay, லாய்க்கு இல்லாத நம்மளுக்கு மேல கடவுள் கிருபையை காமிக்கிறாரு, இரக்கத்தை காமிக்கிறாரு, அவருடைய உயிர் கொடுக்கிறாரு. He is not a partial God. அவர் யாரை காப்பாற்ற முடியாதுன்னா, நம்மளுடைய சொந்த சாய்ஸ், சொந்த சித்தத்தால் கடவுளுடைய அன்பு வேண்டாம் நேற்று யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன ஆகுறாங்க? அவங்கள தான் கடவுள் காப்பாற்ற முடியாது. மிச்சம் எல்லாரையும் கடவுள் காப்பாற்றிடுவார். அந்த 22nd சாப்டரில் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது, ரோட்டில் இந்த கடவுள் யாரெல்லாம் கூப்பிட்றாருன்னா, ஒரு வேர்டு போட்டிருக்கோம் இங்கிலீஷில், குட் அண்ட் பேட். நல்லவங்களையும் கெட்டவங்களுக்கும் இன்விடேஷன் கடவுள் கொடுக்குறாரு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வரலாம். வரும்போது என்ன வரணும்? கடவுளுடைய நீதி, அவங்களுடைய சொந்த நீதியால் காப்பாற்ற முடியாது. அந்த வெட்டிங் கார்மெண்ட் இஸ் கிவன் பை காட். ஓகே, அவங்கள தான் கடவுள் காப்பாற்றுவார், அந்த வெட்டிங் ஃபீஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஐம் ஷூர் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைட்டு, ஆனால் இன்னும் 12 lessons இருக்குது. அந்த 12 lessons ஷுட் ஹெல்ப் அஸ் டு கிளாரிஃபை இட். ஸோ டைம் அவுட் 45 minutesன்னு சொன்னோம், 55 minutes ஆச்சு. ஸோ any other thoughts, questions illa? Any other thoughts? Yeah, and the Thursday lesson la adu kuduthirukkranga. Yes. Yeah, so அப்போ நம்ம இங்க சர்ச்ல இருக்கிறோம், நிறைய விட்னஸஸை நம்ம சொன்னோம், நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்ம சொன்னோம். நீங்கள் ஆனால் ஒன்று மட்டும் நம்ம பயப்படவே தேவையில்லை. அந்த கஷ்டம் இருக்கும்போது கடவுள் என்னைய விட்டு போயிட்டாரா, ஓகே, அந்த டவுட் மட்டும் நம்மளுக்கு வர தேவையே இல்லை. கடைசி வரைக்கும் கடவுள் என்ன பண்ணுவார்?
நம்மளுக்கு மேலே அன்பு அன்பு தான் அவருடைய ஃபவுண்டேஷன். தட் இஸ் இஸ் கேரக்டர். அதான் 1 John 4:8, காட் இஸ் லவ். காட் இஸ் லவ். எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் காட் இஸ் லவ். எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் காட் இஸ் லவ். கடைசி வரைக்கும் அவர் நம்ம மேலே அன்பு தான் அவர் செலுத்துவார். ஆமென்.